வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட்கான பொசிஷனை எப்படி வந்து நம்ம அலைன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கான டாபிக். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HTML-ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடி டேக்ல H1 டேக் யூஸ் பண்ணி விக்கிடெக்கி அப்படின்ற கண்டென்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ இந்த கண்டென்ட்கான பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜை செட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல எங்க தெரியணும், எந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றது தான் பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து அலைன் பண்ண போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பாடி அப்படின்ற எலமெண்ட்டை CSSல செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த பாடி அப்படின்றத செலக்ட் பண்ணி அதுக்கான பேக்ரவுண்ட் இமேஜை நான் இங்க கொடுக்குறேன். சோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா URL hill.jpg அப்படின்ற ஒரு இமேஜை கொடுத்துட்டு எனக்கு அது ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகேவா? சோ நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்றது பேக்ரவுண்ட் ஐஃபன் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் பொசிஷன் கோலன் வச்சு அதுக்கான வேல்யூ, அதாவது சென்டரா எனக்கு இந்த பேஜுக்கு எனக்கு சென்டரா அந்த hill.jpg அப்படின்ற இமேஜ் வந்து வரணும் அப்படின்றத நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்டரா வந்துருச்சு. அந்த டெக்ஸ்ட் ஏன் சென்டரா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா HTML-ல சென்டர் அப்படின்ற டேக் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு அந்த டெக்ஸ்டும் சென்டரா வந்துருச்சு, ஓகேவா? சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ பேஜுக்கு எந்த இடத்துல தெரியணும் அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே பாடி டேக்ல H1 டேக்குள்ள விக்கிடிகி அப்படின்ற கண்டென்ட் கொடுத்திருக்கேன், அதுவும் சென்டர் அப்படின்ற டேக்குள்ள இதுக்கான CSS யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் வந்து எப்படி பொசிஷன் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஸ்டைல் அப்படின்ற டேக்குள்ள பாடி அப்படின்ற எலமெண்ட் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட்ல URL அப்படின்றது கொடுத்து hill.jpg அப்படின்ற ஒரு இமேஜை நான் லோட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு பேஜ்ல ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால நோ ரிப்பீட், ஒன்லி ஒன்ஸ் தான் எனக்கு வரணும் அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எந்த இடத்துல எனக்கு அக்யூரேட்டா ஷோ ஆகணும் அப்படின்றத பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்துருக்கேன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் பொசிஷன் கோலன் கொடுத்து அதுக்கான வேல்யூ. நீங்க இதுல என்னென்ன வேல்யூ கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சென்டர் கொடுக்கலாம், டாப் ரைட்டு, டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட், இல்ல சென்டர் சென்டர், ரைட் சென்டர், லெஃப்ட் சென்டர், இந்த மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவை நீங்க கொடுக்கலாம், ஓகேவா? சோ அதனால நான் சென்டர் கொடுத்ததுனால எனக்கு அந்த பேஜ்ல சென்டரா வந்துருச்சு, ஓகேவா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த H1 டேக்ல வந்து ஸ்டைல் இன்லைன் CSS பண்ணி டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட மட்டும் லெஃப்ட் சைடு வந்து அலைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விக்கிடிக்கு இந்த இமேஜ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் hill.jpg அப்படின்றது. அதுக்கப்புறம் இதுக்கான பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இப்போ இங்க இந்த பொசிஷன் எங்க இருக்கு, லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ அந்த பேக்ரவுண்ட் பொசிஷன்ல என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்றதா உங்களுக்கான டாஸ்க். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.